ஹalleluya, தேவனுக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கிறீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்குனீங்களா? எழுந்த உடனே ஆண்டவரை துதித்துக் கொண்டு நாளை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஜெபத்தோடு ஆயத்தப்படுறீங்களா? வாங்க ஒரு சிறிய வார்த்தையை தியானிப்போம். தேவனோடு நடந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு தேவனுடைய சித்தத்துல நடக்கும்போது நாம பாதுகாப்பாக இருப்போம். எவ்வளவு சோதனை போராட்டங்கள் இருந்தாலும் அவருடைய கரம் நமக்கு துணையாக இருக்கும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க இல்லாம இந்த வனாந்திரமான உலகத்துல எங்களால வாழ முடியாதுப்பா. உம்முடைய துணை எங்களுக்கு வேணும்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும்பா. உம்முடைய கரத்தை பிடித்து நடக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நம்ம இந்த உலகத்துல எத்தனையோ பேரோட நடந்திருப்போம். ஆனா தேவனோடு நடப்பதுன்னா ஏதோ வாக்கிங் போவது போல அல்லங்க. அநேகர் இன்றைக்கு காலமே எழுந்து வாக்கிங் போறாங்க. நீங்க போறீங்களா? சில இடங்கள்ல கணவன் மனைவி இருவரும் கூட சேர்ந்து ஓடிக்கொண்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கார்டனுக்கோ பார்க்கோ அல்லது பீச்சுக்கோ சென்று சில அமைதியான கடற்கரை போன்ற இடங்களுக்கு போய் அருமையா பேசிக்கிட்டு கொஞ்ச நேரம் பாடல்களை கேட்டுக்கிட்டு அல்லது அவங்க அருமையா ஓடிக்கொண்டு ஓவர் ஸ்பீடா இல்ல, ஆனா அந்த ஜாகிங் செய்வாங்க இல்லையா, அப்படி. அப்ப அவங்களுக்கு நேரமே தெரியாது, அவங்க பட்ட கஷ்டமே தெரியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக ஆரம்பித்து ஒரே இடத்துக்கு போய் முடிவாங்க. ஏன்னாங்க, அநேகர் இன்றைக்கு காதுல ஹெட்போன்ஸ் போட்டுட்டு காலையிலேயே என்ன பாட்டு கேட்பாங்களோ நமக்கு தெரியாது. அல்லது அவங்க கூட அது கூட பாடிக்கிட்டு கத்திட்டு அல்லது அசைஞ்சுக்கிட்டு அந்த சங்கீதமே எனக்கு நண்பன் என்பது போல இன்றைக்கு அநேகர் கணவன் மனைவி பேசிக்கொள்ளாம அவங்க போன்ல பேசிட்டு அவங்களுக்கு இஷ்டமானவங்களிடத்துல பேசுறத பாக்குறோங்க. பிள்ளைங்க அவங்களை பெற்ற பெற்றோரிடத்துல வந்து பேசுற அனுபவம் இன்றைக்கு ரொம்ப குறைவா இருக்கிறது. பிள்ளைகளோட பேசணுன்ற ஆசையும் பெற்றோருக்கு பெருக்கிறது இல்ல. தயவு செய்து நீங்க அப்படி இருக்காதீங்க. தேவன் குடும்பத்தை கொடுத்தாரு. நமக்கு நம்ம பிள்ளைங்க தேவை, பிள்ளைங்களுக்கு நாம தேவை. நாம குடும்பமா தேவனிடத்துல மகிழ வேண்டும். நம்முடைய தாக்கம் அவங்க மேல இருக்கணும்னா நம்முடைய ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மாதிரியாக அவர்களுக்கு இருக்க வேண்டும். நம்ம அப்படி செய்து கொண்டே அதை சொன்னா அவங்க கற்றுக்கொள்ளுவாங்க. நாம வெறுமனே சொல்லிட்டு நாம வேற செய்துட்டு இருந்தா முடியாதுங்க. நம்ம பிள்ளைங்க தேவனோடு நடக்கணும்னா நாம தேவனோடு நடந்தா அவங்களும் தேவனோட நடக்க போறாங்க. அப்போ என் பிள்ளைங்க கெட்டு போயிட்டாங்க, முரட்டாட்டம் பண்றாங்கன்னு சொல்ல தேவை இருக்காது. குடும்ப ஜெபம் இருக்கா உங்க வீட்டுல? காலையில குடும்ப ஜெபம் செய்யுங்க, சாயந்தரமும் குடும்ப ஜெபம் செய்யுங்க. ரொம்ப நேரம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் செய்யுங்க. உங்க குடும்பத்துல தேவனுடைய சமூகம் இருக்கும். பைபிள்ல ஏனோக்கு என்ற ஒரு நபர் இருக்கிறாரு. உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏனோக்கு பெருசா அவரை பத்தி எழுதல. மோசே பற்றி எழுதின மாதிரி தாவீதை குறித்து எழுதின அளவுக்கு இல்ல. ஏதோ கொஞ்சம் வசனம் தான் இருக்கு. ஆனா எவ்வளவு சாராம்சம் இருக்கோ உங்களுக்கு தெரியுமாங்க? ஏனோக்கு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனங்க. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். எவ்வளவு காலம்? 300 வருஷங்கள் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். 365 வருடங்கள் நிறைந்த மனிதனாக குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்ற பின்பு அதே போல 300 வருஷம் தேவனோடே கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். என்னமோ இன்றைக்கு நம்ம பக்தி சரியா கணக்கெடுத்தா வருஷத்துக்கு 52 நாட்கள் கூட தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனோடு இருக்கிற அனுபவம் இல்லாதவங்களா இருக்கிறோம். 60 வருஷம் 70 வருஷம் ஒரு நபர் வாழ்ந்தா அந்த 70 வருஷத்துல சாதாரண மனுஷன் தேவனுக்கு கொடுக்கிற நேரம் 6 மாசம் தான் கணக்கெடுத்திருக்கிறாங்க தெரியுமா? நாம ஆண்டவரை அறிந்த பின்பு ஆண்டவரை நேசிக்கிறவங்க நம்ம பக்திய பக்கத்துல வச்சுட்டு வாழ்க்கை வேற நினைச்சா அது புதியனுங்க. இயேசு ஆண்டவரை உடையவங்க தேவன் எனக்கு துணையா இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இருப்பாங்க.
தேவனோடு உறவாடி கொண்டு இருப்பாங்க, தேவனோடு பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதனாலதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு எழுதியிருக்கு. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. அதுக்குதான் வலது இடது திரும்பாம அவங்க வாழ்க்கைய ஜாக்கிரதையா காத்து கொள்ளுவாங்க. உங்க பக்தி ஒரு சடங்கு ஆச்சாரமா இருக்கோ அல்லது அந்தந்த நேரத்துல மட்டும் இருக்கோ எனக்கு தெரியாதுங்க. ஆனா நம்ம தேவனுக்கு பிரியமா வாழணுன்றது ஒரு நாளோ 4 நாளோ 40 நாளோ இருக்கிறது கிடையாது. வாழ்நாள் எல்லாம் அவரோடு நடப்பது பழக்கப்படுத்திக் கொள்ளணும். அனுதின தியானம் ஒவ்வொரு நாளும் உங்களை தேவனோடு நீங்க நடப்பதற்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. பத்தாது, கேட்ட வார்த்தையை தியானித்து திரும்ப நீங்க தேவனோடு பேசிக்கொள்ளணும். உங்களுக்கு நீங்களே தேவனுடைய வசனத்தை வாசித்து கொண்டு நிச்சயமா நீங்க இருந்தா தேவனுடைய சித்தத்துல இருக்கிறவங்களா, தேவனுக்கு பிரியமானவங்களாக நீங்க இருக்க முடியுங்க. ஏனோக்கு 300 வருஷங்கள் போர் அடிக்கலங்க. பக்தி எப்படி போர் அடிக்குங்க? உண்மையான பக்தி ஆர்வத்தை உண்டாக்கும், நம்முடைய இருதயத்தை இன்னும் ஊக்கப்படுத்துங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவங்க பலவீனம் அடைய மாட்டாங்க, புது பலனை பெற்றுக்கொள்ளுவாங்க. தேவனோடு நடப்பதுன்னு சொன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் 2 பேர் சேர்ந்து நடக்கணும்னு சொன்னா 2 பேர் மனசும் ஒண்ணு சேரலன்னா சேர்ந்து நடக்க முடியாதுங்க. சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவது கணவன் மனைவியாவது சேர்ந்து நடக்கும்போது சண்டை போட்டாங்கன்னு வைங்க, நான் கூட வரமாட்டேன் போன்னு தனியா நடப்பாங்க, இல்ல தூரமா நடப்பாங்க, பின்னாடி போவாங்க, இல்ல வேற வழியா போயிடுவாங்க. நம்மள அநேகர் தேவனோடு நடக்கிறத விட்டுட்டு நமக்கு இஷ்டமான வழிகள்ல, நம்மை கவர்ந்து இருக்கிற வழிகளுக்கு, நமக்கு சுலபமா இருக்க வழியில போவது என்பது இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்குங்க. அதனாலதான் சிக்கிக்கொள்றோம், பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறோம், ஆபத்துல சிக்கிக்கொள்றோம், அவிசுவாசிகள் ஆயிடுறோங்க. ஜாக்கிரதைங்க. நீங்க போகிற வழி தேவனுடைய வழியா? ஆண்டவரே என்னோட நீங்க வாங்கன்னு ஜெபிச்சுட்டு போகும்போது நீங்க சினிமா ஹாலுக்கு எப்படி போக முடியும்? நீங்க இன்னொருவனை கெட்ட வார்த்தையில் திட்ட எப்படி போக முடியும்? நீங்க தப்பான வேலை செய்ய போகும்போது ஆண்டவர் உங்களோட வருவார்னு எப்படி நீங்க நினைக்க முடியும்? ஆண்டவர் என்னோடு வரணும்னும் போது, ஆண்டவரே நான் போகிற வழியை உமக்கு இஷ்டமா மாற்றுங்க, உமக்கு பிடிக்காத இடத்துக்கு என்ன போக விடாதீங்கன்னு ஒரு சிறிய ஜெபம் செய்யுங்க. அத்தியாவசியமான அப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் அற்புதங்களை செய்து உங்களை சிக்கல்ல விடாம காப்பாற்றுவாரு. ஏனோக்கு தேவனோடு நடந்தார். 1 நாள் 2 நாள் இல்ல, 300 வருஷங்கள் நடந்தாரு. 365 வருடங்கள் தேவனுக்காக வாழ்ந்தாரு. இத சொல்லுங்க, நீங்க பிறந்த நாள் என்றைக்கு? நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் என்றைக்கு? நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கை எப்போது? யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில இந்த மாதத்துல 73 வருடங்களை கம்ப்ளீட் செய்வதற்கு தேவன் எனக்கு கிருபை காட்டி இருக்கிறாரு. வெறும் அவர் கிருபை தான். சரீர ரீதியா நான் பிறந்து 73 வருஷம் ஆச்சு. ஆனா மறுபடியும் பிறந்து, ஆவிக்குரிய விதத்துல பிறந்து, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய சாட்சியா கடந்த 55 வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த 19 வருஷம் என் வாழ்க்கையில வீணடிச்சுன்னு நான் இப்பவும் கஷ்டப்படுவேன். என் ஆண்டவரின் அன்பை அறியாம நான் இந்த உலகத்துல என்னுடைய இஷ்டம் போல வாழ்ந்தேன். என் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் என்பதற்கு பிறகு என் வாழ்க்கையை அவர் கொடுத்து, நான் வாழ்வது ஆண்டவருக்காக தான், நான் சொல்லுவது ஆண்டவரை பற்றி தான், நான் செய்வது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுதான். எஸ், ஒவ்வொருவரின் விஷயத்திலையும் தேவனுடைய திட்டம் இதுதான். எல்லாரும் ஊழியக்காரங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாரும் அவருடைய சாட்சியாக இருக்கணும் தான் தேவன் வாஞ்சிக்கிறாரு. வாழ்க்கையை எல்லாம் வீணடிச்சுட்டு எங்க முதிய வயதுல நாங்க தேவனை தெரிந்து கொண்டோம்னா பிரயோஜனம் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உங்க பலன் எல்லாம் போன பிறகு, வாய்ப்புகளை எல்லாம் இழந்த பிறகு, அப்போது இல்லைங்க, இப்போதே செய்யறேன் எனக்கோ ஒரு நாள் ஜெபம், ஏதோ ஒரு நாள் நானும் ரட்சிக்கப்படுவேன், எடுத்துக்கிற ஞான ஸ்நானம்னு அநேகர் வாய்தா போடுறீங்க. அப்படி தாமதிக்கிறவங்க இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க. இதுவே அனுகூலமான நேரம், இன்றைக்கே ரட்சிப்பினால் இன்றைக்கே நான் தேவனோடு சஞ்சரிப்பேன். தேவனோடு நடக்கணுன்ற ஆசை இருக்குங்க, ஆனா எனக்கு உத்தியோகம் இருக்குங்க, வியாபாரம் இருக்குங்க, எனக்கு குடும்பம் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க அநேகர். இன்றைக்கு தேவனோடு நடக்கணும்னா ஒரு காவி உடைய போட்டுட்டு எங்கேயாவது தனிமையா போயிடுறதுன்னு நினைக்கிறீங்களோ? நாம எங்க இருக்கிறோமோ அங்க நம்ம குடும்பத்தோட, நம்முடைய பொறுப்புகளோடு, நாம நம்ம வேலையோடு
இருந்தாலும் கூட தேவனோடு இருப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ளணும். ஏனோக்கு 300 வருஷங்கள் குமாரரையும் குமாரத்திகளை பெற்றுக்கொண்டு தேவனோடு நடந்தாரு. இந்த காலத்துல ஃபேமிலி பிளானிங் போல அன்றைக்கு ஃபேமிலி பிளானிங் இல்லைங்க. அநேக பிள்ளைங்களை பெற்றுக்கொள்வாங்க. 300 வருஷத்துல எத்தனை பிள்ளைங்களை பெற்றிருப்பாங்களோ யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 300 அல்லது 250 பேரை அவங்களுக்கு பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. எத்தனை பேர் பிள்ளைங்க இருந்தாலும் பிள்ளைங்க பாரம்னு சொல்றீங்க. பிள்ளைங்க பாரம் என்னங்க? பிள்ளைகளை அன்போட வளங்க. பிள்ளைங்க மேல வெறுப்பாகாதீங்க. நீங்க அன்போட வளர்த்தா உங்க முதிர் வயதுல உங்க பிள்ளைங்க உங்களை விட மாட்டாங்க. உங்க அன்பை மறக்க மாட்டாங்க. நீங்க உங்க பிள்ளைங்க மேல படுகிற பிரயாசம் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போலங்க. நீங்க பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, பேங்க் திவாலாயிடும். ஆனா உங்க பிள்ளைங்க மேல உங்க நேரத்தை உங்க பணத்தை செலவிடுங்க. பிரயோஜனம் உள்ளவங்களா செய்யுங்க. தேவ பயத்துல வளருங்க. அவங்க வளர்ந்து பெரிய மனுஷங்களாவாங்க. ஏனோக்கு தன் குடும்பத்தோட கூட தேவனை பின்தொடர்ந்து கொண்டு இருந்தான். எந்த சாக்கும் சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்ல, அது இதுன்னு சாக்கு சொல்லல. எதை செய்தாலும், நீங்க சாப்பிட்டாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. நீங்க எதை செய்தாலும் தேவனுடைய மகிமைக்காக செய்யுங்க. நீங்க எங்க போனாலும் தேவனை கூட கூட்டிட்டு போங்க. நீங்க எங்க சென்றாலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோட நீங்க அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவருக்கு இஷ்டமில்லாத இடங்களுக்கு போகாதீங்க. அவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதீங்க. அப்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஏனோக்கு அப்படியாக தன் மனசாட்சியை காப்பாற்றிக் கொண்டு 300 வருஷங்கள் தேவனோடு நடந்து ஒருத்தங்க சொன்னாங்க, அப்படி நடந்து தேவனோட நடக்கும்போது பரலோகம் வந்துருச்சான். இனி என்னப்பா போவ, சரி இங்கே இருந்துருன்னு சொல்லிட்டாராம். அவ்வளவுதான்ல. மரணத்தை காணாமல் சரீரத்தோடையே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவன் ஏனோக்கு. நாம் எல்லாருக்கும் இந்த பழைய ஏற்பாட்டின் விஷயங்களை முன்னமே பரிசுத்த ஆவியானவர் புரிந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை நமக்கு வச்சிருக்கிறாங்க. ஏனோக்கு எப்படியாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டானோ அவனுடைய சரீரம் கிடைக்கவில்லை. அதே போல நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவா அதிசீக்கிரத்துல வராரு. இந்த மண் சரீரம் மகிமையின் சரீரமா மாறிடும். நாம் ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம். எஸ், அவர் நமக்கு பரலோகத்துல நிரந்தரமா அவரோடு இருக்கிற பாக்கியத்தை கொடுக்கிறார். அதற்கு இந்த உலகத்துல அவருக்காக வாழணும், அவரோடு வாழணும், ஆண்டவரின் வார்த்தையின்படி வாழணும், ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழணுங்க. நீங்க உங்க விருப்பத்துல வாழ்ந்துட்டு உங்க இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஆண்டவரே உங்க கூட வரேன்னு கடைசியா சொன்னா முடியுமா? நானும் உங்க ராஜ்யத்துல இருப்பேன்னா முடியுமாங்க? அக்கிரமம் செய்கிறவர்களை உங்களை நான் அறியேன், உங்க இஷ்டத்துக்கு செஞ்சிட்டீங்க. என் நாமத்தை பயன்படுத்தினீங்க, என்னை விசுவாசிச்சேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க என்னோடு நடக்கல, என் சித்தப்படி வாழல, என் சித்தத்தை நீங்க செய்யலன்னு நாளைக்கு ஆண்டவர் சொல்ல கூடுங்க. நீங்க பக்தியா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போறேன், காணிக்கையை போடுறேன், ஜெபித்து கொள்றேன், உபவாசங்கள் இருக்கிறேன்னு சொல்றீங்க, நல்லதுதான். ஆனா தேவனுடைய சித்தத்தை செய்றீங்களா? தேவனுடைய சித்தத்துல, தேவனோடு நடக்கிற அனுபவத்துல, தேவன் என்னோடு இருக்கிறாருன்ற விசுவாசத்துல உங்க பக்தி வாழ்க்கையில நீங்க முன்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா தேவனோடு நடப்பது எதுன்னு சொன்னா ஜெபிக்கிறதுங்க. ஜெபிக்கிறவங்க தேவனுடைய திட்டங்களை அறிவாங்க, தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய வழியை கண்டுபிடிப்பாங்க. ஜெபிக்கிறவங்க தேவனுடைய நிர்ணயங்களை அங்கீகரிப்பாங்க, அதுக்கு கீழ்ப்படிவாங்க. ஜெபிங்க, தினமும் ஜெபிங்க. நடக்கிறதுன்னா நீங்க ரோடு மேல போய் நடக்க தேவையில்ல. தேவனோடு நேரத்தை செலவிடுங்க, தேவனோடு பேசிக்கொள்ளுங்க. வாரத்தின் நடுவுல நடக்கிற ஜெப கூட்டங்கள் இருக்கு. நீங்க ஒன்று சேர்ந்து தேவனுடைய சமூகத்துல சேர்ந்தும் தனிப்பட்ட விதத்திலையும் ஜெபிங்க. உங்க சபைகள்ல நடந்தா போய் கலந்துக்கோங்க, அல்லது உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் செய்யுங்க. தேவனோடு நடப்பது என்பது தினமும் அவருக்கு நெருக்கமா சேரும்படி அவரோடவே இருக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்கு சேரணும் என்று ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆண்டவரோடு நடப்போம், அவருடைய ராஜ்ய வாரிசுகள் ஆவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அநேக நேரம் எங்க சொந்த இஷ்டத்தை தெரிந்து கொண்டு, எங்க சொந்த வழிகளை தெரிந்து கொண்டு, அது சரியாதான் இருக்குன்னு நினைச்சு சிக்கல்கள்ல விழுந்து, எங்க சொந்த இஷ்டம் செய்து நாங்க நஷ்டம் அடைந்து, உம்மோடு இருக்கிற உறவை இழந்து போய் சாத்தானின் கைகள்ல நசுக்கப்படுகிறோம்பா. இது முதல் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஒரு தீர்மானம் செய்யும்படிக்க, இப்படி வாழ்ந்த வாழ்க்கை போதும், சாத்தானுக்காகவும் உலகத்துக்காகவும். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட இன்னும் நாங்க அநேக விஷயங்கள்ல தவறிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஆண்டவரே. இது முதல் உங்க கூட தான் நடப்போம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை இல்லாம, உங்களுடைய சித்தம் இல்லாம, உங்க சமூகம் இல்லாம
நீங்க எனக்கு துணையா வராம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், எந்த தீர்மானமும் செய்ய மாட்டேன்பா என்று நாங்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது ஊற்றும்படிக்கு, உம்மோடு நடக்கிற பாக்கியத்தை கொடுத்து உம் ராஜ்ய வாரிசுகளை எங்களை செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு நடப்போம், தேவனுடைய சித்தத்தை அறிவோம். நாம பைபிள் வாசிச்சுட்டு இருந்தா தேவனுடைய வழிகளை, தேவனுடைய எண்ணங்களை, தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய நடத்துதலை நாம பெறுவோம் நிச்சயமா. உங்க ஜப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க ஃபோன் பண்ணாதீங்க, எடுக்கலன்னு வருத்தப்படாதீங்க. அநேக வாட்ஸ்அப் மெசேஜஸ் எங்களுக்கு வருது, அதை பொறுமையா பார்த்து நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க, தேவன் அற்புதமா பதில கொடுப்பாரு. ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருடைய சாட்சிகளா இந்த உலகத்துல இருப்போம், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்த நாளைக்கு இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.